நீங்க நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இது எப்படி அடிபட்டுச்சு? அப்புறம் எதனால? இத சரி பண்ண முடியாதா? அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வந்து கிருத்திகா. எங்க வீட்டுக்காரர் பேர் வந்து நேதாஜி. பாப்பா பேர் வந்து ஹரிணி. நான் வந்து எங்க ஊர் வந்து தர்மபுரி. பள்ளிப்பட்டின்ற கிராமத்துல தான் நாங்க இருக்கோம். தர்மபுரி மாவட்டம். அ எனக்கு வந்து ஜூன் 8, 2011 அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 13ல எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானு, பாப்பா, எங்க வீட்டுக்காரரு 3 பேரும் வண்டியில போயிட்டுருந்தோம். அப்ப பாப்பாக்கு 1 வயசு. அ வண்டியில போயிட்டுருக்கும்போது ஒரு பஸ் வந்து எங்கள கிராஸ் பண்ணும்போது, அந்த பஸ் வந்து எங்க வண்டி மேல டச் ஆயி நாங்க கீழ விழுந்துட்டோம். கீழ விழுந்தோனே பாப்பாக்கு எந்த அடியும் இல்ல. எங்க வீட்டுக்காரருக்கு இந்த இடத்துல சின்ன காயம் மட்டும் தான். அந்த இடத்துல கல் இருந்திருக்கு. அந்த கல்லு மேல நான் விழுந்துட்டேன். விழுந்த உடனே 1 செகண்ட் அந்த இடுப்புக்கு கீழ எந்த ஒரு இதுவுமே இல்ல. கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கால்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிருச்சு. சரி வேற எந்த அடியும் எங்களுக்கு தெரியல. கால் அப்படியே மரத்து போயிருச்சு. சரி சரியா போயிரும். விழுந்ததுனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க முயற்சி பண்றேன். கால உதறலாம் அப்படின்ட்டு என்னால எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் தூக்கி எல்லாம் ஆட்டோல உட்கார வச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அங்க போனோனே இந்த மாதிரி அடிப்ப அங்கதான் போய் சொன்னாங்க. அப்புறம் அங்க போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கல்லு மேல நான் விழுந்தேன் பார்த்தீங்களா? அந்த விழுந்தது நல்லா கல்லு ஷார்ப்பா இருந்திருக்கும் போலருக்கு. இந்த தொடப்பகுதியில உள்ள சதை வந்து வெட்டி இருக்கு. வெட்டினதுல வந்து நல்லா ஆழமா போனதுல நல்லா சதையே பொளந்துருச்சு. உள்ள எலும்பெல்லாம் தெரியிற மாதிரி அப்படியே ரொம்ப ஆழமா போயிருக்கு. அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர 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 எனக்கு பல்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு. பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது? ஆப்ரேஷன் பண்ணணும் தண்டுவடத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் எங்க வீட்ல உள்ளவங்கலாம் கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ண அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் அங்க போய் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எங்க அடிபட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தண்டுவடத்துல அடிபட்டிருக்கு. அந்த எலும்பு வந்து எலும்பு கிராக் ஆயிருக்கு. நரம்பு வந்து பல்ஜ் ஆயிருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணா எடுத்தா சரியாகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து தண்டுவடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் 2வது நாள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கால்ல வந்து பண்ணுனாங்க. அப்புறம் பண்ணி 2 நாள் ஐசியூலயே இருந்தேன். அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து பெட்ல ரூமுக்கு வந்துட்டோம். அப்பதான் டாக்டர் வந்து காலெல்லாம் தொட்டு பார்த்தாரு. கால ஆட்டுங்க அப்படின்னாரு. என்னால ஆட்டவே முடியல. அதுக்கப்புறம் நான் தொடுறது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தெரியல அப்படின்னேன். அப்ப வந்து எங்க வீட்டுக்காரர கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க மனைவியால நடக்க முடியாது. ஏன்னா தண்டுவடத்துல அந்த நரம்பு பாதிச்சிருச்சு. அதனால கஷ்டம் தான். ஆனா நீங்க பிசியோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனி வந்து வீல் சேர்ல எப்படிலாம் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டு மறுவாழ்வு பயிற்சி மையம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. என்னால அந்த வார்த்தைய நீ நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம எப்படியோ இது சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா டாக்டர் வந்து இப்படி சொன்னோன்னே என்னால அதை தாங்கவே முடியல. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. டாக்டர் இப்படி சொல்லி முடிச்சுட்டு போனோன்னே எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல வந்தாரு. அவரை பார்த்து நான் ஒரே வார்த்தை, என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன நம்பி நீ வந்துட்ட, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு காலுக்கு காலா நான் இருப்பேன். நம்ம பாப்பா இருக்கு. நீ தைரியமா இரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ இத எதுக்கு நினைச்சு கவலைப்படாத. இதுலேருந்து நீ எப்படி மீண்டு வரணுமோ அதை நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து திருப்பியும் 2வது ஆப்ரேஷன் முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தையல்லாம் பிரிச்சாங்களா, பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல புண்ணு ஆறவே இல்ல. அந்த புண்ணு ஆறாமயே இருந்தது வந்து நாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டே இருந்தோம். அந்த தண்ணி வர ஆரம்பிச்சோன்னே என்னான்னு போய் திருப்பியும் டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது உள்ள வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு வந்து சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ஆப்ரேஷன்லாம் பண்ணி நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லாட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அந்த புண்ணுல இருந்து சீ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனோம். அப்புறம் கூட அங்க நீங்க அட்மிட் ஆகுங்க. இது வந்து திருப்பி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணணும். ஏன்னா இந்த கால்ல இருக்க சதையை எடுத்து நம்ம வச்சு பார்க்கலாம் அந்த புண்ணு ஆறுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி கால்ல உள்ள தோல் எடுத்து முதுகுல வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது ஒரு 6 மாசம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த தோல் வச்சதுக்கு மேல திருப்பி அந்த புண்ணு வந்து அது சீவர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம். அப்புறம் அப்பதான் சொன்னாங்க உள்ள இருக்க அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்தோன்னே எலும்புல எல்லாம் அந்த மாதிரி சீ மாதிரி ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் பரவுது. அதுக்கு வந்து போல்ட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம்
ஆஸ்பத்திரி வீடுமா இப்படியாவே அலைஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் எல்லாம் எடுத்தோன்னே ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சோன்னே அந்த புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுவாழ்வு பயிற்சி மையத்துக்கு போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நம்ம எப்படி இனி வாழணும் அப்படிங்கிற அந்த பயிற்சியெல்லாம் நான் மேற்கொண்டேன். ஏன்னா தண்டுவடம் அடிபட்டுருச்சுன்னா அப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன், இனி நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அங்கே இருக்க ஃபிசியோதெரப்பி சொன்னாங்க, இதுக்கு வந்து மருந்தே இல்லை, இதுக்கு வந்து ஃபிசியோ தான் நீங்கள் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா கைக்கு வலுவை கொடுத்துக்கோங்க, இனி வந்து நீங்கள் கையை தான் நம்பணும், எல்லாமே வீல் சேர் எப்படி தள்ளணும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தபடியான வாழ்க்கையை நீங்கள் நோக்கி போகணும். இது வந்து ஏன்னா தண்டுவடம் அடிபட்டுருச்சுன்னா காலில் அந்த காலில் தொடுறது எதுவுமே தெரியாது, யூரின் மோஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு என் வேலையை நானே செய்யறதுக்கு முயற்சி பண்ணேன். அது இல்லாமல் அப்பயும் கொஞ்சம் சோர்ந்து தான் போனேன். இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சீனிவாசன் அவங்க தான். அவங்களும் வந்து தண்டுவடம் அடிபட்டவங்க தான். அவங்க வீடியோவை நான் பார்த்தேன். அவங்க வீடியோவை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா தண்டுவடம் அடிபட்டவங்களுக்கு ஒரு ஒரு லெவல் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து சி லெவல், இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு கீழே கை இந்த இடத்துல இருந்து காலில் வரைக்கும் எந்த உணர்வுமே இருக்காது, கை கூட அவங்களுக்கு செயல்படாது. அவங்க வந்து அந்த நிலைமையிலேயும் இருந்து தண்டுவடம் அடிபட்டவங்களுக்கு என்னை போல தண்டுவடம் அடிபட்டவங்களுக்கு நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அவங்கள போல நம்மளும் வாழணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் நான் செய்ய முயற்சி பண்ணேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் கேலிபர்லாம் போட்டு நிற்க வச்சு எல்லாமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எக்ஸசைஸும் எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2.5 வருஷம் அவர் வந்து கிரானைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த வேலையும் விட்டுட்டு என் கூடவே இருந்து எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாரு. எப்படி நடக்கிறது, எப்படி வீல் சேர்லேருந்து இது பண்ணுறது, ஏன்னா சப்போஸ் கீழே இது விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வேலையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் செய்ய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாப்பாவை நம்ம எப்படியாவது பாப்பாக்காக வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணேன். முதுகுலேயே கிட்டத்தட்ட பாப்பாவோட சேர்த்து எனக்கு 6 ஆப்ரேஷன், கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன், அது மாதிரி 7 ஆப்ரேஷன் பண்ணாங்க. வலிகள் வரும் எனக்கும், அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு பாப்பாவை மட்டும்தான் நான் நினைப்பேன். அந்த இடத்துல பாப்பாவை மட்டும் நினைச்சேன்னா எல்லா வலியும் பறந்துடும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவளை தான் நான் நினைப்பேன், மறந்துடும். நான் இந்த வீடியோவில் ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா தண்டுவடம் அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சில பேருக்கு தெரியாது தண்டுவடம் அடிபட்டா எப்படின்னு. ஆனால் இதில் மிகப்பெரிய சவாலே வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே இருக்கும். சில பேர்த்தால வந்து இது இப்படியும் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணி இறந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தும் நம்ம இப்படிலாம் வேலை செஞ்சு நம்மளாலேயும் வாழலாம் அப்படின்றதுக்கு வசரம் தான் நான் சரி வீடியோ நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். சரி நம்மளை பார்த்து எத்தனையோ பேத்துக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் வாழ்க்கையில் வந்து சரி எங்களோட வருமானத்துக்கு என்ன வழி பண்ணணுன்ட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போகல. அப்போ எங்கள் வருமானம் வேணும் அப்படின்றதுக்கோசரம் 2 மாடு எங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, உதவி பண்ணினாங்க. இதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அடிபட்டதில் வந்து நிறையா எங்களுக்கு வந்து கடன் ஆயிடுச்சு, நிறைய செலவாயிருச்சு. எங்களுக்கு இனி அடுத்த கட்டத்துக்கு என்ன அதாவது அடுத்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க. அந்த உதவி பண்ண 2 மாடு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா வெளியில் வேலைக்கு போனால் என்னை வந்து பார்த்துக்க முடியாது, பாப்பாவையும் பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால ஆடு மாடு கோழியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இது நான் வீடியோக்காகவோ இல்லை எதுக்காகவோ நான் பதிவிடல. எங்கள் வாழ்க்கையில் உண்மையில் என்ன நடந்துச்சு அதை தான் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவாக எடுத்து நான் பதிவிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்டுவடம் வந்து அடிபட்டால் மிகப்பெரிய கஷ்டம். அதனால் வண்டியில் எல்லாரும் போகும்பொழுது ஹெல்மெட் தயவு செஞ்சு போட்டு போங்க. ஏன்னா வந்து மூளையிலையோ தண்டுவடத்துலையோ அடிபட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. அதுக்கப்புறம் வேகமாகவும் வண்டி ஓட்டாதீங்க. இது வந்து என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு நரக வேதனை.
அதெல்லாம் அந்த நரக வேதனையில இருந்து தான் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து சொர்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் நினச்சி நடந்ததை நினச்சிட்டே இருந்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா இனி எதுவுமே ஆக போகிறதில்ல. அதை விட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம இதுக்கு மேலே எப்படி வாழ்றது, நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம், பாப்பாக்காக நாங்கள் வாழணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.